பைந்தமிழ் பேச பாவையவள் மேனையெல்லாம் இரவு சென்றலும் வீச காற்றினிலே வரும் போல் கண்ணியவள் நாதன் தன்னை காண இதோ எழில் சோலை மிகுந்த இந்த நாட்டிலே ஏழ்மை குடியிலே பிறந்த என்னுடைய தாய் சாந்திக்கு மகளாக அமுதா அமுதா என்று பெண்ணாக நான் பிறந்து சீரும் சிறப்புமாக வளர்ந்து வருகின்றேன். சென்று அம்மாவை பார்க்க வேண்டும். அம்மா பாதம் பணிந்தேன் மலர் பாதம்
மனதார வாழ்த்துங்கள் அம்மா. அமுதா, தாய் சிறந்ததோர் கோவிலவில்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் என்று கூறுவார்கள். அதுபோன்று இந்த தாயுடைய வார்த்தை கேட்டு நல்ல முறை அம்மா. அம்மா, கல்வி சாலை சென்று கல்வி படைகள் அனைத்து படித்து விட்டாயா? அம்மா, அனைத்து பாடங்களையும் சிறப்பாக நான் படித்துவிட்டு முடித்துவிட்டு வந்து விட்டேன் அம்மா. எந்த குறையே கிடையாது. குறை என்பதே கிடையாது. அப்பதா அம்மா, உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி ஒன்று சொல்ல போகிறேன். என்ன? ஆமாடி. எனக்கு சந்தோஷமான செய்தியா? ஆமா. அப்படி என்ன செய்தி அம்மா? அப்பதா உனக்கு வயதாகிவிட்டது, அழைத்து உனக்கு திருமணம் செய்து அதை கண்களில பார்க்க வேண்டும் என்று இந்த தாயுடைய மனித ஆசை. அம்மா, எனக்கு திருமணம் செய்து பார்க்கிறோமா? அப்படி என்ன எனக்கு வயசாகுது? அப்பதா இந்த காலத்தில் பெண்களை வீட்டில் வச்சிருப்பது ஆபத்துதான். ஆமா. அதனால சீக்கிரமா திருமணம் செய்து பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. அது மட்டும் கிடையாது, உனக்கு மாப்பிள்ளையே நான் பாத்துறேன். ஐயோ, ஏன் இவ்வளவு அவசரம்? அம்மா, மாப்பிள்ளையே பார்த்து முடிச்சிட்டீங்களா? அவர் ஆள் எப்படி, அழகு எப்படி, அவர் ஸ்டைல் எப்படி சொல்லுங்கம்மா. அப்பதா அழகு என்றால் உலகத்திலே 32 லட்சம் சொல்லுவாங்க. ஆமா. ஆனா நான் பாத்துக்கிற மாப்பிள்ளை 36 லட்சம். அப்பனா இந்த உலகத்துல நான் தான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்ச போறேன். அது போன்ற அழகான மாப்பிள்ளை நீ பார்த்திருக்கவே முடியாது. அம்மா, நீங்க சொல்லும் போது அவரை உடனே பார்க்கணும்னு எனக்கு தோணுதுமா. சரி, அந்த மாப்பிள்ளையை பார்க்கணும். ஆமாம்மா, அவ்வளவுதானே? சரி. என்னடா எங்க இருந்து வர? ஊம்புல இருந்தா எங்க ஊம்புல ரூம்டா. நாங்க இங்க இருக்கும்போது நாங்க உள்ள வேலை எல்லாம் எழுப்பினாங்க. ஒண்ணுமா முடியல வேலை. அந்த வேலை டேய் இத பாரு, முகம் வந்துட்டா. சென்னைக்கு போச்சு. என் பொண்ணு அடங்காத சென்னைக்கு போச்சு. சென்னைக்கு வெந்துச்சா? என்னது வெந்துச்சான்னு கேக்குறேன். என்ன வேவலடா? ஏய், வந்து விட்டு தான் கேக்குறேன். வந்துருக்குடா. என்ன பண்ற? மாமா கூப்பிட்டு சொல்லு. என்ன வந்து மாமானு கூப்பிட சொல்லு. மாமானு கூப்பிட சொல்லவா? சரி, ஏமா ரொம்ப ஸ்டைல் எல்லாம் பண்றடா. சொல்லு போ. மாமா வந்து கூப்பிட சொல்லு. அம்மா, மாமாவை காட்டுமா. ஐயோ, இருவார பாருங்கனால ஏண்டி மாப்பிள்ளையை பார்க்கணும். ஆமா, எனக்கு ரொம்ப ரொம்ப அவசரமா மாமா முகத்தை பார்க்கணும்னு. அப்படியா? ஆமா. சரி சரி, இத பாரு. அதற்காக போய் பார்த்தோன்னு மீங்கி போச்சு. மீங்கி போச்சா? பார்த்தோன்னு மீங்குது. அம்மா, நீ தாயானி ஒரு பெண்ணுக்கு எப்பேற்பட்ட மாப்பிள்ளைய பார்த்து வைப்ப. மாப்பிள்ளைய பாக்குறேன்னு சரியான மனக்குறவை பார்த்து வச்சிருக்க. பாடிங்க. அம்மா, இத படி. நான் சாகும் போது என்னோட உயிரை காப்பாற்றினவங்க அவங்க. அப்படியா? ஆமாடி. அதனால இப்ப அவங்க காப்பாற்றுறது வச்சுக்கியா நீ இந்த உலகத்துல. அப்படிதாமா, உண்மைதாமா. அதனால நீ சொல்றத நான் கேக்குறேன். இப்படி வார்த்தை கேளு. நீ தான் ஒரு திருமணம் செய்து விடும். அப்படியா? நீங்க சொல்றது பிரகாரம் மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா உனக்கு? அம்மா, உங்களுடைய சொல்லுக்கு என்னைக்குனா நான் மறுப்பு தெரிவிச்சிருக்கேன். அதனால உங்கள் விருப்பத்தின் பிரகாரம் மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுமா. பிடிச்சிச்சா? ஆமாமா. சரிடி. ஏண்டா டேய் உட்கா. ஏய், அண்ணா உட்காவா. டேய், என் பெண்ணுக்கு உனக்கு பிடிச்சிருக்காண்டா. அது வந்து யாரும் சொல்லல. சொல்லுமா? சரி கேட்டி நீ சொல்லுடி. மாமா, மாமா என்ன மன்னிச்சிரு மாமா. ஐயா, அமுரி அமுரே சொல்றேன். அமுரே எனக்கு என்ன உனக்கு கொடுக்குதா? என்னது? பிடிக்குதான்னு கேட்கறேன். மாமா, அமுரா எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு மாமா. ஐ லவ் யூ. சரி டேய், என் பெண்ணுக்கு உன்னை பிடிச்சு போச்சா? சரி உன்னை கேட்கறேன். டேய், உன்னை நம்பிதான் பெண்ணு கொடுக்குறேன். என்ன? சரி, என் மக உனக்கு பிடிச்சிருக்காடா? ஏழு கதிய போனா போட்டு பொண்ணு விட என் பொண்ணு சுமாரா. இப்படி எல்லாம் பேச வச்சுக்க உனக்கு பொண்ணுக்கிற ஒரே எப்படா
டோன் நக்கி. மாமா என்ன விட்டு கைவிட்டு போயிடாதீங்க. நீங்க தான் என்ன வாழ வைக்கிற மாமா. இப்ப என்ன ஒரு வார்த்தை சொல்றீங்க? இங்கிலீஷ். டோனா? டோன் நக்கி. யாரு டோன் இல்ல தொரி. சாட்சி உனக்கு பெண்ணு பிடிச்சு போச்சு. டேய் இத பாரு, அப்பதான் வந்திருக்கான். சரி, அது வந்தது இல்ல. அது முடிவு என்ன தெரிஞ்சு? அதுதான்டா அப்பதான் வந்திருக்கான். எங்க இருந்து வந்திருக்கான்? சென்னையில இருந்து வந்திருக்கான். ஆமா. அதனால இப்ப நான் அவருக்கு போயிட்டு வீட்டுல வேண்டாமா சாப்பாடு செய்ய போறேன்டா. கறி மீன் முட்டை அனுத்து வாங்கி வர போறேன். அதுல அங்க சாப்பிட்டு எங்க சாப்பிட்டுதான் அது படிச்சுக்குது. உச்சுக்குள்ள ஆஸ்திரேலியா படிக்குது இல்ல. சரி, அங்க சமைச்சு போடுவாங்க. வாரத்துக்கு ஒரு வாட்டி முட்டை கறி எல்லாம் போடுவாங்க. சரி, அதெல்லாம் தேவை. இப்ப போயிட்டு என்ன செய்யணும் சொல்லு. நான் சொல்ற மாதிரி செய்ய. சரிடா. அது நாசுத்தா பண்ணு. என்னங்க நாசுத்தா? நாஸ்தா இட்லி. இட்லி செஞ்சுட்டேன். இட்லி சுட்டுறேன். அது தொட்டுக்க வந்து ரசம் வச்சிரு. ரசம் வச்சுக்கிறா? அது மட்டு போட்டு கட்டி குஞ்சிரும். சரி சரி, எப்படி டேய் இத பாடா, நான் போயிட்டு என் பெண்ணுக்காக சாப்பாடு செய்ய போறேன். ஆமா, இப்ப எங்க போறீங்க? நீங்க பல்பா உட்கா வச்சு போ. நானும் அமுதம் ஆடு ஓட்டு போறீங்களா? அம்மா அம்மா போயிட்டு வாங்கம்மா. டேய் போ. நான் பாத்து நீ எதுக்கு போய்? டேய் என் பொண்ணு நீ தானே வாழ வைக்கணும். நான் போய் இப்படி வாய வைக்கிறேன். வாழ வைக்கணும் சொல்ல வாய். வாய வச்சுக்கிறேன். கடைசி வரைக்கும் கை விட மாட்டேன்னு சொல்ல சொல்லுங்க. டேய் கடைசி கை விட மாட்டேல. நான் தான் கையில விடுறேன். கை விட மாட்டேன்னு சொல்றா? சத்தியமா கை விட மாட்டேன். எப்பா கூட பேச முடியல. சரிங்களா? நீ ஆடு ஓட்டு போற வழி எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது. இத பாரு, தப்பி தவறி யாராவது ஆட வந்தா வச்சுக்க, நீ தான் காப்பாத்தணும். அவன் எவன் வந்து அமுதம் மேல கை வச்சா கூட சரி. நாங்களும் இனி பயப்படாது. உடனே என்ன பண்ணுவான், அவனா வந்து 4 பேர் வந்து அமுதம் மடக்குங்கன்னா அவனை கையில விட்டுட்டு வீட்டுக்கு வந்து விட்டுருவான். கத்திச்சுன்னு வந்து அவங்களை வெட்டுறதுக்கு. இவரு வீடு வந்து கட்டியாட்டாங்க. பொண்ணு விட்டு வைப்பாங்க 4 பேர். மூஞ்சி போய் தேடிச்சு நல்லா. நீ இப்போ நான் பார்த்தேன். சரி அப்படிதான் போட்டு வாங்கம்மா. அமுதா என்ன உனக்கு எப்படி இருக்குது? ஐயோ சத்தியமா என்னை விட்டு பிரிய மாட்டேன்னு சொல்ல. என்னது பிரிய மாட்டேன்னு சொல்றீங்களா? சத்தியம் பண்ண சத்தியமா உங்களை விட்டு பிரியவே மாட்டேன். அதான் எனக்கு புரியாது. சத்தியம் பண்ண நடுவுல கிள்ளியா? சரி, அடிச்சா அக்ரிமெண்ட் மாதிரி கிள்ள கை எடுத்து போட்ட மாதிரி தெரியுமா? அப்படியா மாமா? சத்தியமா உங்களை விட்டு பிரியவே மாட்டேன். அமுதா போதுமா? உச்சுக்கு போனியா? அங்க சொல்லி கொடுத்தாங்களா உனக்கு? என்னது சொல்லி கொடுத்தாங்க? சப்பு சப்பு. என்னது லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் அத சொல்றீங்களா? நல்லா சொல்லி கொடுத்தாங்க. லெஃப்ட் ரைட் ரைட். என்னமா வாய் தரமா ஒன்னா வந்தானா அவன் பாட்டு செஞ்சுக்கிறான் பாரு. சரி அமுதா அதெல்லாம் போன போட்டேன். சரி அங்க போனியா உச்சுக்குள்ள? ஆமா. அது சொல்லி கொடுத்தாங்களா? எது? பச்சைங்களா உட்கார வச்சு ஒரு பையன் அவங்க பாடுறத விட நீ நல்லா தான் பாடுற. போய் பாடுற போறேன். எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. படிப்பிலும் சரி விளையாட்டுலயும் சரி எல்லா விளையாட்டுலயும் நான் தான் முதல் மதிப்பெண். குண்டடிச்சு குயில விடுற விளையாட்டு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. சத்தியமா அது கத்துக்காதீங்க. லோன் பண்ணுங்க பாத்தீங்க. பாட்டு பாடணுமா? ஆமா நான் பாடுறது இருக்கட்டும். அது என்னது? இதா எங்க பருப்பா செல்லு கொரியல அங்க ஜப்பான் பால் துணி. மாமா இது நல்லா இருக்கு மாமா. கை வைக்காத கசிங்கிடும். சரி நான் பாடுறது இருக்கட்டும். எனக்காக நீ ஒரு பாட்டு பாடு. அமரே நீ பாடாப்படி பாடுற. முடியாது முடியாது, நீ முதல்ல வாய வச்சாதான். அடி அடி என்ன அடி நுனி அம்மா உன் கண்ணில என் குச்சி. மாமா
இதுதான் பாட்டா? கண்ணுல மையின் தானே பாடினாங்க. கண்ணில மீறின பாட்டா கண்ணுல பூச்சி நான் பாடினாங்க. நான் அதுதான் பல்லு வந்து நாட்டுல மாட்டுங்க நீ பாடு. ஆமா ஆமா மாட்டலாம். சரி நான் பாடணுமா? பாடலாமா? தந்தான தானா தந்தா அது மட்டுமா மாமா? சிந்து நதி கரை அம்மா வர தேடுவாங்க. ஐயோ சாத்தி சாத்தி, உனக்கு என்ன ஆபத்து நடந்தது தெரியவில்லை. நாட்டிற்கு வந்து பார்த்தால் நாட்டு விட்டு சென்று விட்டாய் உழைக்கிறாய். நீ எங்கு சென்றாயோ, எப்படி இருக்கிறாயோ, உன்னை நான் பார்க்கவே முடியாதா? உன் முகத்தை நான் எப்பொழுது பார்க்க போகிறேன் சாத்தி சாத்தி. தண்ணீரை நெருப்பு என்று சக்தியாக கொள்பவர்கள் தண்ணீரை காணாமல் ஓய்ந்ததுமில்லை. அவர் கண் மூடி தலையணையில் தலைந்ததுமில்லை.
நெஞ்சோடி நின்றார் மண்ணிலே மண்ணிலே சந்தேக போரி அது சந்தோஷ கேடி இதை மறந்தவர் வீடு விளங்கிடும் காடு உன்னை காணாமல் வெகு தூரம் தேடிக்கொண்டே வருகிறேன். உன்னை நான் பார்க்கவே முடியாதா? உன் பொன்னான முகத்தை எப்பொழுது பார்க்க போகிறேன்? இதை பார்த்து எப்பொழுது அத்தான அழைக்கப் போகிறார்? உன்னை தேடிக்கொண்டே வெகு தூரம் வந்து விட்டேன். நடந்து நடந்து என் கால்கடங்களோ சோர்விடந்து விட்டது. என் கண்களோ பஞ்செடுத்து விட்டது. எனக்கு பசிதியும் நடக்க முடியவில்லை. அம்மா அம்மா ஐயோ! மயக்கத்துல படுத்திருக்காரு மாமா. அவன் குச்சிட்டு படுத்துறான் வந்து குச்சிட்டான். அது அவன் கம்மி ஆச்சியா? மாமா ஒரு முடி போயிருக்கான். மரியாதை எழுப்புங்க, எழுந்த உடனே அடிச்சிட போறாரு மாமா. ஹலோ பர்தர், ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ ஹலோ மிஸ்டர், ஹலோ மிஸ்டர், ஹலோ தலை. அம்முதா மாமா இவ்வளவு நேரம் எழுப்பி நீ எழுந்தாரா? நான் எழுப்பிட்டா? ஓ பாரு. என்னது ஓப்பு ஓப்பு? ஐயோ எழுப்பி பாருங்க. எங்க ஐயா எழுத்துருக்கா? ஐயோ
பஸ் ஒரு கொஸ்டின் போறியா ஏய் அஜா நான் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு போய் காய விட்டு தூக்குறியாம என்ன ஐயா ஆமா அவரு தாகம் தண்ணி தாகம் கேட்கிறாரு மாமா. அவன் யாரு அவரு தெரியாது தண்ணி குத்த உலக என்ன தொலை கம்மு ஏய் யாரு ஐயா யாரு ஊரே யாவருக்களே நான் ஒரு அனாதை ஐயா. அனாதை வந்து நான் கல்யாணம் பண்ணி போய் வடக்கு பேச்சாய் பூரான் ஐயா ஒருத்த ஒரு அடிக்கு தாங்க மாட்டேன் போலுங்க ஒருத்த வட வந்துக்கிறீங்க அச்சா பூமியில ஏய் எதுக்கு வந்து கை வைக்கிறீங்க ஐயா எனக்கோ பசி அதிகமாக இருக்கிறது. தண்ணீர் தாங்க ஐயா. நடந்து கால்கள் வலிக்கிறது. என்ன நடக்கவே முடியவில்லை. என் கண்களோ பஞ்சடித்து விட்டது. பசி தண்ணீர் இருந்தா தாருங்கள் ஐயா. தண்ணி குடிக்கவா? ஆமாடா பூரா என்ன பண்ணி பாவம் ஆமா உன் கழுத்தில் இருக்கக்கூடிய இந்த முத்தாரம் ஐயா நான் முத்தை கேட்கவில்லை. அவள் கழுத்தில் இருக்கிற முத்தாரம் இந்த முத்தாரம் என் மனைவியின் முத்தாரம் போல இருக்கிறது. அப்படி என்றால் இந்த முத்தாரம் இந்த பெண்ணின் கழுத்தில் இந்த முத்தாரம் யாரும் இந்த முத்தாரம் உங்களுக்கு எப்படி யாராவது எப்படி அப்படி பழகணுமோ அப்படி பச்சுக்கிற மாதிரி கடவுள் மாதிரி தப்பு கறியாஜா அதுக்குதான் ஒரு இந்த கெடியில பச்சுக்கிற சத்தியமா அந்த மாதிரி நிக்க மாட்டேங்க எவ்வளவு பேர் அஜித் குமார் ஒரு நல்லா படிச்சுக்கிறான் கடவுளே அவர் அசிங்கமா படிச்சுக்கிறான். ஒரே அடிக்கிட்டாங்க மாதிரி சத்தியமா சொல்ற நீ என்ன மறிக்குதா எனக்கு வேற பயமா இருக்கு. என்னை பத்தி அவங்க ஒரு அடி தாங்க மாட்டேங்க வந்தியா உங்க வேலை என்னமோ அது பாக்கணும் அது மூத்தத்து கூட மூத்தத்து ஒரு புரியுமா நீ யாரு எவரு அனாதை என்ற ஒழுங்கா சாப்பிட்டு 4 நாள் ஆகுதுன்ற ஆமையா பசி அதிகமா இருக்கு. உண்பதற்கு ஏதாவது உணவு இருக்குதா? அமர எங்கம்மா என்னமாமா பசி கேக்குறான் கொஞ்சம் கூய் இருந்தா கூட என்ன கேக்குற கூய் சாப்பிடுவீங்களா? தலையெழுத்தா கூழ் இல்லங்க பல்லு பாவம் முன்னாடி மாட்டிக்குது சொல்லு தடுக்குது வேற ஒண்ணும் இல்லையா. நீ சாப்பிட்டுக்கிறியா? நீ சாப்பிட்டுருக்கியா? அம்மா கூட்டாடி நம்ம சாப்பிடுவோம் அது சாப்பிட்டுதான் பல்ல இருந்தது போயிருக்கு. ஆமா மாமா இப்போதைக்கு என் கருத்துல கிடையாது. அம்மா கிட்ட போய் பார்க்கலாம் கேட்டு பார்க்கலாம். எங்க உட்கா வச்சுக்கோமா உட்காந்துட்டு வீட்டுல அக்கா அக்கா ஓ அக்காவா ஐயா பசங்க இருந்தாலும் அதுவே போதும் மூடா இருந்தாலும் சேமா குடிப்பேன் எதாலும் குறிப்புன்றான். ஆமா ஆமா வா 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 போன புள்ள கேக்குது எங்க கட்டுறான்னு ஒருத்தன் வந்தான் அவன் வந்தான் அவன் 10 நாள் காலை விட்டு ஆட்டான் அமுத வச்சு வீண்டு போச்சு. சும்மா விட்டு நீ ஒரு ஆம்பளை தானே அவனை கட்டி கேட்க நீ அவன் அச்சு அமுதான் மான சொல்லு பாவம் பாத்துட்டு அமுத அந்த சத்துவை என்ன மாதிரி ஒரு டில்லு கிடையாது. அவன் என்ன கேக்குறான் ஏன் உடனே தண்ணி குடுத்தான். சரி அமுதா போட்டு தொங்குத 2 மாமா அது தொங்குத கேக்குறேன் அது மூத்திரத்தை கூட முத்தாரத்தை அத்த குருனுக்கு ஏன் உனக்கு அப்படி அவன் திட்டு பண்ண இல்லையா முத்தாரத்தை கேட்டா 4 குட்டை அழுகுறான் பாவமாகுது கடவுள் அவனை பச்சுக்கிட்டு பாவமாகுது. ஏண்டா முத்தாரத்தை கேட்டாரா? ஐயோ ஏய் ஐயோ பாவம் பசின்னு சொல்றாரு. அவனா கூப்பிட்டு வந்துருக்கீங்களா அவரை? அதுதான் அப்படியா? வட வட மெல்லி சாகுறான்
நெல் சாக்கிறான். யார் மாதிரியா? ஏய், என்ன பயிர் பயிர் கேவலனா கேவலனா வருத்தமா வருத்தமா நானும் பாக்குறேன். இந்த ட்ரெஸ் கம்பெனி மாத்தியா தப்பா நினைக்காதீங்க. இப்ப அவர் எங்க போறாருன்றீங்க? சுத்தி வச்சு பேசாத. இப்ப அவர் எங்க போறாருன்றீங்க? கட்டாகிறாரு வர்த்தது என்ன எதுக்கு இந்த மாதிரி வேலை என்ன ஏமனா இது வர குழந்தைய ஜாக்கிரதையா பாத்துக்க. எப்படியா பையன் பொண்ணு கூட உட்கார்ந்து கை அம்மா அவர் பசிக்கிட்டு சொன்னாருமா, கூட்டிட்டு வந்திருக்கேன். எங்க அக்கா சாப்பாட்டா சொல்றேன். பசி தெரிந்தால் அதுவே போதும். பசி தெரிந்தால் போதும் ஐயா. கொண்டு வந்து கடை யார் வந்து நம்ம வீட்டு பொண்ணு கட்டி பிடிக்கிறோம். அதோட நாங்க தொங்கு போட்டு புரிய மாட்டியா? பைசா இருக்க முடியுதா? அவன் மண்டில் அடிக்கணும். அவன் போய் கேளு கேளு போய் சாப்பாடு கட்ட காட்டு எடுத்துட்டு போனேன். உன்னை கட்டி பிடிக்கிறான். என் பையன் மேல கோவப்படுறான். தலை ஓட்டு போடுது. ஐயா, அம்மா என்னை தவறாக நினைக்க வேண்டவையா. அவர் வேறு யாரும் கிடையாது. யாரு? அவர் யார் தெரியுமா? யாரு? அவர்தான் என் கணவர். கட்டிய மனைவி. யார் சேர்த்தாச்சா? அக்கா இருக்குதா? அக்கா வீட்டுக்காரன். கூத்துக்காரனா? அக்கா புருஷன். புச்சனா? உனக்கு மாமா வேணும். அவங்க கணவர். ஊத்துக்காரா? ஊரு அம்மா கூட்டுக்காரு. அம்மா யாரு இந்த ஆளை கட்டி அடைச்சிட்டு இருக்கிற? ஏமா ஆளுகளை சொல்ற நீ என்னம்மா? அவர் யார் தெரியுமா? யாரு? யாரும் கிடையாது. அப்பாடி அவர். என்னது அப்பாவா? இத்தனை நாட்களா எனக்கு அப்பா இல்லன்னு சொல்லிட்டு இருந்தேன். இவருதான் அப்பாவா? அப்பா அப்பா. இந்த பெண்ணால் அவங்க அப்பாவை நினைக்கிறாரு. யார் இவர்? இத பாரு, இவன் தான் நம்முடைய மகள் அமதானே. நம்முடைய மகளா? ஆமாங்க. உனக்கு சேர்ந்து சொல்ல முடியும். கொஞ்சம் தான் மகளே. அப்பா அமதா. அப்பா. ஐயோ 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 ஏன்னா கட்டுப்பிட்டு அப்படி என்ன வந்தேன்? அவன் கெட்டுந்தா கூட நான் கல்யாணம் பண்ணிட்டு இருப்பேன். அவன் கட்டி பிடிச்சிட்டானே. அவன் கெட்டுந்தா கூட மஞ்சள் தண்ணி தேய்ச்சினா. அவ யாரு? என்னுடைய மகள் தான். ஏண்டா நான் பருவம் கெட்டு தவிர மஞ்சள் தண்ணி தேய்ச்சி கல்யாணம் பண்ணிக்குவேன். கட்டி பிடிச்சா அது கருப்பு பூண்டுருக்குமே. நான் எவ்வளவு சலுப்பு வாங்கி அடிக்கட்டும். எடுத்துனா கூட கருப்பு போயிட்டாங்க. கட்டி பிடிச்சினாலும் கருப்பு பிடிச்சா அவ யார் தெரியுமா? என் மகள். நான் சொல்லுவேன். அவடா அவரு ஓத்துல வந்ததா? அவர் யாரு? கணவரடா. அட பாவி, இவருடைய சட்டிக்கு போடுங்க. அவதான் சரி அடிச்சு விட்டு நானே. அட பாவி, போய் மாமா நான் செய்தது தவறு என்ன மன்னிச்சுட்டு சொல்லுப்போ. பொண்ணு குறிப்பானோ போய் மாட்டான்னு தெரியலம்மா. யாருக்கு யாரா மாமா? தகுதினா என் மகளுடைய தகுதினா என் மகளுக்கு நீ கணவரா?
மாதவி, பாருமா, அம்மா, நீ அடிக்கிறியா? நீங்க என்ன அடிக்கிறியா? அன்னைக்கு புள்ள குத்துட்டு பூட்டியா? அது வயிறு வீங்கி போய் அந்த முளை வச்சு அது ஏழு செத்து இந்த குழந்தை வந்துருமா? சரி நான் உயிரோடு இருக்க வரை என் மகளை திருமணம் செஞ்சுக்க மாட்டான். சொல்லு போயா அப்பா நினைக்காத. ஏன்னா கர்ப்பமா இருக்கும்போது சாவறதுக்கு எத்தனிச்சாங்க. நாங்க காப்பாத்தணும். குழந்தை பிறந்து வளர்ந்தா ஆளாரு ரொம்ப என் பிள்ளை கஷ்டப்பட்டான். அதனால அவன் கட்டின்னு ஆசைப்பட்டான். நீங்க வேணான்னு சொல்லாதீங்க. யாரியா உன் பருப்பாக எடுத்துரும். அடுப்பு செய்யுங்களா? அப்பா அப்பா நானும் அவரை தான் காதல் பண்றேன். நீமா? ஆமாம்பா. அது கேட்டு பாரு. என்ன இரும்புது என் மனுஷன் அறிவு குத்துட்டேன். அது மனுஷி யாரு குத்துருச்சு? அங்க போகுது மனுஷன் அங்கே உங்க அப்பா அடிக்கிறாரு. மாமா நான் பேசுகிறேன், நீ ஏன் பயப்படுற? உன் அழக பார்த்தா தன்னால பொண்ணு கொடுக்குறாங்க யாரா இருந்தாலும். உங்க மாமா உங்க அப்பா வாங்கி வைக்க யாருக்கு யாரும் வாங்கி கொடுப்பாங்க? தனி வாங்கிக்கிறான். எதை வாங்க போறீங்க? இத பைய ஏதோ தெரியாமல் வாக்கு கொடுத்துட்டேன். சாந்தி, ஏதோ நீ தன்னந்தமிழ் ஆபத்தான நிலையில இருக்கும்போது உங்களை காப்பாற்றவில்லை இருந்தால் சரி, இவருக்கு தானே பெண் கொடுக்கணும். ஒருத்தான் போச்சு. மனுஷி பிரி குத்து மனுஷி வாசிக்கலையே. அதுனா அவங்கதான் பண்ண மட்டும் வாசிக்கிறேன். இவரு வாசிக்கிறாரு, நான் பண்ண மாட்டேன். நீ பாடத்து புரியுது. எதை வாசிக்கலாம்? கட்டில ஒரு கட்டு புரியுது. நாளைக்கு என்ன பண்ணலாம்? இப்ப பாரு. என் மனசு பிரி குத்து மிஞ்சில இடம் புரிச்ச இந்த பாட்டு அவருக்கு புரியா? வேற என்ன பாட்டு? மீரா மீரா உன்னி வச்சுக்கிற கிஞ்சில மீரா மைனா மைனா பாட்டு நேரம் கிடையாது. நம்ம கிளம்புற அமுரா. ஆமாமா போலாம் மாமா நம்ம போறோம். நீ எதை நம்ம குடும்பம் இப்பதான் ஓட்டு போட்டு வரேன். திரும்ப புண்ணு ஊத்தி கையில போறான். நானும் வேலை செய்தேன்.